இப்போ காலையில் நீதிபதிகள் வந்து ஒரு 5 கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த மைக்ரோ சிப்பு, இந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்க சிப் வந்து அது வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் வைப்பீங்களா விவிபேட்டில் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து இதை ப்ரோக்ராம் பண்ணி ஒரு தடவை வச்சுட்டா அதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது, அதை வந்து ஃபிசிக்கலாக தூக்கி எடுத்து வெளியே போட்டு வேறு ஒன்று தான் வைக்க முடியும் ஒழிய அதை மாற்ற முடியாது இப்படின்றதான் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாண்டு. ஓகே, பிரசாந்த் பூஷன் அதில் என்ன கேட்டார்னா, அவங்க ஏற்கனவே சொன்னது ஒரே ஒரு மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 வகையான மெமரி வந்து இருக்குது. அதில் வந்து ஃப்ளாஷ் மெமரின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளாஷ் மெமரியை வந்து எப்பயுமே ரீப்ரோக்ராம் பண்ணலாம். மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு பெரும்பாலான எக்ஸ்பர்ட் சொல்கிற போது ஜட்ஜ் எப்படி வந்து இதுக்கு பதில் சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் கண்ணா வந்து சொல்கிறாரு, அந்த ஃப்ளாஷ் மெமரியை ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. நீதிபதி சொல்கிறாரு. நீதிபதி அந்த எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை கேட்டு அப்படி வந்து பதில் சொல்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு நீதிபதி வந்து ஜஸ்டிஸ் தத்தா, அவர் வந்து அது ஒரு செப்பரேட் கான்ஸ்டியூஷனல் யூனிட்டு, தேர்தல் ஆணையன்றது தன்னிச்சையான சுதந்திரமான அரசியல் சட்ட அமைப்பு, அதில் நாங்கள் முழுசாக எப்படி வந்து தலையிட முடியும்? அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் விவிபேட்டே வந்துச்சு, அப்போ எப்படி தலையிட்டாங்க? முதல்ல வந்து விவிபேட்டுன்னு ஒன்றே கிடையாது. அதில் முக்கியமாக எங்கே சந்தேகம் வருதுன்னா, 17 லட்சம் இவிஎம் மெஷின் இருக்குது. இதில் வந்து 2.5 to 3 லட்சம் இவிஎம் மெஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு. ஆமாம், அப்போ ரிப்பேர் ஆகிற போது நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போகுது, சர்வீஸ் சென்டரில் வச்சு மாற்ற முடியுமா இல்லையா? இந்த கேள்வி சுப்ரீம் கோர்ட் ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. சார் வணக்கம். வணக்கம். மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் விவிபேட் சம்பந்தமான வழக்கு வந்திருக்கிறது. பல்வேறு விவாதங்கள் நடந்திருக்கின்றன. தேதி குறிப்பிடாமல் மறுபடியும் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது, எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு காலையில் இவிஎம் வழக்கு மறுபடியும் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் தீர்ப்புக்காக அப்படின்னு பார்த்தா அதில் அப்படி இல்லை. எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அந்த இவிஎம் தொடர்பாக, விவிபேட் தொடர்பாக சில சந்தேகங்கள் இருக்குது. அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வந்து அதை தெளிவுபடுத்தணும், அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லி காலையிலே வந்து வரும்போது நீதிபதிகள் சொல்லி அதுக்கப்புறம் 2 மணிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ காலையிலே நீதிபதிகள் வந்து ஒரு 5 கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த மைக்ரோ சிப்பு, இந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்க சிப் வந்து அது வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் வைப்பீங்களா விவிபேட்டில் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ சிப்பில் உள்ள ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறாங்கள்ல, அந்த ப்ரோக்ராம் ஒரே தடவை தானா இல்லை அதை மாற்ற முடியுமா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவது வந்து எத்தனை சிம்பிள் லோடிங் யூனிட் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இருக்குது அப்படின்றது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து இவிஎம்மை வந்து பாதுகாத்து, அந்த டேட்டாவை பாதுகாத்து வச்சுருப்பீங்க. அதாவது எலெக்ஷனில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கோர்ட்டில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணலாம். அதற்கு வந்து 45 நாள் டைம் இருக்குது. அப்போ ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் அதை வச்சுருப்பீங்கன்னு சொல்லுங்கள், டேட்டாஸை அழியாமல் எப்படி வச்சுருப்பீங்க அப்படின்றது அடுத்த கேள்வி. கடைசி கேள்வி வந்து எப்படி வந்து சீல் பண்ணுவீங்க, தனித்தனியாக சீல் பண்ணுவீங்களா விவிபேட்டை இல்லை இவிஎம்மை கண்ட்ரோல் யூனிட்டை, அது மொத்தமாக சேர்த்து வச்சுருப்பீங்களா எப்படி, இப்படின்ற 5 கேள்வி வந்து மெயினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த 5 கேள்விக்கு வந்து முதல் கேள்விக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்னா, 3 யூனிட்லேயும் தனித்தனியாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் வந்துருக்கும். அதில் வந்து ஒன் டைம் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ஃபஸ்ட்டு தயாரிக்கிற போதே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வந்து மாற்ற முடியாது அப்படின்றது வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் பிரசாந்த் பூஷன் அதில் தான் வந்து கேள்வி எழுப்புறாரு. இப்போ ஒன் டைம்னு இவங்க அப்படி சொல்கிறாங்களே, ஒரே டைம் ப்ரோக்ராம் பண்ணிடுவோம், எது அதில்
விவிஎம்ல ஒரு சிப், விவிபேட் இவிஎம்ல ஒரு சிப்பு, விவிபேட்டில் ஒரு சிப்பு, கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு சிப்பு, மூணுலேயும் தனித்தனி சாஃப்ட்வேரை உள்ளே வந்து வச்சிடுறாங்க ஒரு சிப்பில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி. இதை ப்ரோக்ராம் பண்ணி ஒரு தடவை வச்சுட்டா அதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது. அதை வந்து ஃபிசிக்கலாக தூக்கி எடுத்து வெளியே போட்டு வேற ஒன்று தான் வைக்க முடியும் ஒழிய அதை மாற்ற முடியாது இப்படின்றதான் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாண்டு. ஓகே. பிரசாந்த் பூஷன் அதில் என்ன கேட்டார்னா, சரி இவங்க இப்படி சொல்லிடுறாங்க, மூணுலேயுமே நாங்கள் முன்னாடியே தயாரிக்கிற போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி இவங்க வந்து சின்னத்தை அதில் அந்த சாஃப்ட்வேரில் சேர்க்குறாங்க? சின்னத்தை லோட் பண்ணுறாங்கல்ல, எலெக்ஷனுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து சின்னத்தை லோட் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து எப்படி பண்ணுறாங்க? அப்போ சாஃப்ட்வேரில் அதை வந்து சேர்க்க முடியுதில்ல. இப்போ ஒரே டைம் ப்ரோக்ராம் பண்ணி அதில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா இவங்க எப்படி அதை வந்து சேர்க்குறாங்க? அது வந்து சந்தேகமாக வந்து இருக்குது அப்படின்ற வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னது, உலகம் முழுவதும் உள்ள தலை சிறந்த கம்ப்யூட்டர் விஞ்ஞானிகள் 100 பேர் சேர்ந்து இதை ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மட்டும் இல்லை, பொதுவாகவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை உலகம் முழுவதும் ஆய்வு பண்ணி அதில் வந்து ப்ரோக்ராமை வந்து மாற்ற முடியும், சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராமை மாற்ற முடியும் அப்படின்றத வந்து எல்லோரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் வந்து பிரசாந்த் பூஷன் வந்து சுட்டி காட்டுறார். இப்படி வந்து செய்ய முடியும். இந்த விவிபேட்லேருந்து தான் இப்போ உங்களுக்கு வந்து இவிஎம்லேருந்து விவிபேட்டுக்கு வந்து சிக்னல் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்து போகுது. இப்போ விவிபேட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமை வந்து மாற்றி வச்சுட்டா அங்கே அப்படி தானே வந்து போகும். அப்போ இது வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்றதான் பிரசாந்த் பூஷன் கேள்வி. இந்த கேள்விக்கு நேரடியான பதில் எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை. ஜஸ்டிஸ் கண்ணா வந்து இல்லை அதில் வந்து ஃப்ளாஷ் மெமரி இருக்குது, அதில் தான் அவங்க வந்து சிம்பிளை வந்து லோட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. எங்கேருந்து அதை அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்றது தெரியல. 3 சிப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சிப்பை வந்து அதில் வந்து சப்சிக்வெண்ட்டாக திருப்பி ஒரு தடவை அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா திருப்பி அதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது சிம்பிளை மட்டும் லோட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இது இந்த சந்தேகத்தை கேட்குறாங்க. இந்த சந்தேகத்துக்கு தெளிவான விளக்கம் வந்து அங்கே வந்து இல்லை. ரெண்டாவது வந்து எத்தனை சிம்பிள் லோடிங் யூனிட் இருக்குது அப்படின்ற கேள்வி, இது என்ன நோக்கத்துக்கு எப்படி கேட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேர் வந்து இது தயாரிக்கிறாங்க. ஒன்று எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ECIL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல், இந்த 2 பேர் தான் வந்து தயாரிக்கிறாங்க. ECIL வந்து 1904 சிம்பிள் லோடிங் யூனிட் இருக்குது. பெல்லிட்ட வந்து 3154 சிம்பிள் லோடிங் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் எல்லாம் சேர்த்தா வந்து ஒரு 5000 தான் வருது. ஓகே. இப்போ இந்த 5000 சிம்பிள் லோடிங் யூனிட்டை வச்சு நாடு முழுவதும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற சந்தேகம் இப்போ நம்மளுக்கு வருது. ஓகே. இப்போ சிம்பிள் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும், ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மாறுபடும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து வேட்பாளருக்கு வேறு வேறு சிம்பிள் வந்து அப்படி வந்து கொடுக்கும். ஆனால் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 5000 மிஷினை வச்சு நாடு முழுவதும் பண்ணிடுவாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்குது. இல்லை சிம்பிள் லோடிங் யூனிட்னு எதை சொல்கிறாங்க அப்படின்றதும் சந்தேகமாக இருக்குது. வெறும் சிம்பிளை மட்டும் சொல்கிறாங்களா, இல்லைன்னா லோடிங் யூனிட்னு சொல்கிறாங்க. லோடிங் யூனிட்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான யூனிட் தான் லோட் பண்ணுறது, சிம்பிளை லோட் பண்ணுறது. அது 5000 மட்டும்தான் இருக்குது இந்தியா முழுவதுக்கும். அப்படின்னா அது எப்படி அப்படி பண்ண முடியும், என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸ் வந்து கிளியராக வந்து தெரியலை. அதை எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து தெளிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜட்ஜஸ் எதனால் அப்படி கேட்குறாங்கன்னா அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் தேர்தல் தொடர்பான வழக்கு தாக்கல் செய்வதற்கு 45 நாள் கால அவகாசம் இருக்குது. இப்போ 45ஆவது நாளில் கூட ஒருத்தர் கேஸ் போடலாம். இப்போ நீங்கள் வந்து 1 மாதம்தான் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 1 மாதம்தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அது நீங்கள் அழிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் எப்படி வழக்கு போட முடியும்? சந்தேக பிரச்சனை வருது. ஆமாம் அப்படின்னு கேட்டோன்னே அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 45 நாள் நாங்கள் வச்சுருப்போம், 45 நாள் லிமிட்டேஷன், 45 நாள் வச்சுருப்போம். 45ஆவது நாள் வந்து ஒரு கடிதம் எழுதுவோம். எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லா உயர்நீதிமன்ற பதிவாளர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம். அந்த கடிதத்தில் யாராவது எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்போம். கேட்டு எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலை அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து இது பண்ணிடுவோம். அப்படி இல்லை ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து பாதுகாப்பாக வைக்க சொல்லி அறிவுறுத்துவோம் அப்படின்னு வந்து அதுக்கான பதில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விவிபேட்டையும்
கண்ட்ரோல் யூனிட்டு அதே போல் வந்து இவிஎம் மிஷின் மூணையும் சேர்த்து வைப்பீங்களா, இல்லை எல்லாத்தையும் சீல் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் கண்ட்ரோல் யூனிட் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து பிங்க் சீல் வந்து பண்ணுவோம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு, அடுத்து வந்து இது முடிஞ்சோன்னையும் பேலட் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு, விவிபேட் மூணையும் வந்து சீல் பண்ணிடுவோம், சீல் பண்ணி பாதுகாப்பாக வைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்டிஸ் கண்ணா என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து சிம்பிள் லோடிங் யூனிட்டை வந்து நிறையா வந்து இப்போ வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. கேட்டால் அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கெல்லாம் பண்ண முடியாது, அது தொடங்கினாலே இப்போ 1 மாதம் ஆயிரும்ன்றான். 1 மாதம் ஆயிரம் பண்ண முடியாது அப்படின்னு எடுத்துல ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டாங்க. அதனால் அவர் ஒன்றும் வந்து அதில் வந்து பேச. அதுக்கப்புறம் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்கிறாருன்னா, RTI characteristics of this microcontroller from the manufacturer's website and it says it has 3 kinds of memories accounts. அதாவது 3 வகையான மெமரி இருக்குது, அந்த ஒரு சிப்பில் 3 வகையான மெமரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்லேயே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க ஏற்கனவே சொன்னது ஒரே ஒரு மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 வகையான மெமரி வந்து இருக்குது. அதில் வந்து ஃப்ளாஷ் மெமரின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளாஷ் மெமரியை வந்து எப்பயுமே ரீப்ரோக்ராம் பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ணிட்டா ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஒரு தடவை சாஃப்ட்வேர் எழுதி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை மாற்றுறதுக்கு முடியவே முடியாது, அதை தூக்கி வெளியே போட்டு வேறு ஏதாவது வைக்கணுன்றதான் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாண்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, RTIயில் நாங்கள் பெற்ற தகவல், அவங்க வெப்சைட்டில் இருக்க தகவல் ரெண்டையுமே பார்க்குற போது ஃப்ளாஷ் மெமரி, அந்த சிப்பில் இருக்க ஃப்ளாஷ் மெமரி 3 வகையான மெமரி இருக்குது, சிப்பில் வந்து ஃப்ளாஷ் மெமரி இருக்குது, அந்த ஃப்ளாஷ் மெமரியை வந்து ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து அவங்க வெப்சைட்லேயே வந்து இருக்குது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது வந்து கரெக்ட் இல்லை, அது தவறான வாதம் அப்படின்றத வந்து சொல்கிறார். இதுதான் கரெக்டாக சிட்டிசன் கமிஷன் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. 20 உலகத்தில் தலை சிறந்த விஞ்ஞானிகள் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து அதை வந்து கோர்ட் வந்து கணக்கில் எடுத்துக்கிறணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து, ஆனால் ஜட்ஜஸ் வந்து அதை வந்து ஒத்துக்கிறல. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது வந்து எங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதே போல் பிரசாந்த் பூஷன் சொன்ன இன்னொரு விஷயம், இப்போ வந்து பேலட் யூனிட் இவிஎம் ஓட்டு போடுறோம்ல, பேலட் யூனிட்லேருந்து சிக்னல் வந்து போய் அதுதான் விவிபேட்டுக்கு போகுது, விவிபேட்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது. அப்படி இருக்கிற போது இதில் வந்து விவிபேட்டில் உள்ள ஃப்ளாஷ் மெமரியில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் அவங்க வந்து பண்ணிட முடியும். ஆமாம், விவிபேட்டில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் வந்து குறிப்பாக வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க ஃப்ளாஷ் மெமரியில் வந்து ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படின்னு. இந்த ஃப்ளாஷ் மெமரி ரொம்ப சின்னது, அதில் வந்து 1024 சிம்பிளை வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது ஜட்ஜு சொல்கிறாரு 1024, அதில் சிம்பிள் வந்து சாஃப்ட்வேர் கிடையாது, அதனால் வந்து அதில் வந்து சாஃப்ட்வேர் இல்லாதனால அதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு ஜட்ஜு வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு. ஆனால் இதுதான் வந்து நம்மளுக்கு சந்தேகமாக வந்து இருக்குது. ஒரு சிப்பு, அதில் ப்ரோக்ராம் இருக்குது, அதை வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு பெரும்பாலான எக்ஸ்பர்ட் சொல்கிற போது ஜட்ஜு எப்படி வந்து இதுக்கு பதில் சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் கண்ணா வந்து சொல்கிறாரு அந்த ஃப்ளாஷ் மெமரியை ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. நீதிபதி அந்த எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை கேட்டு அப்படி வந்து பதில் சொல்கிறாரு. ஆனால் ரீப்ரோக்ராம் பண்ண முடியுன்றது எல்லா சயின்டிஸ்டோட கருத்து அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு. அப்போ நீதிமன்றம் இப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு விஷயத்தில் எலெக்ஷன் கமிஷன் இப்படி சொல்லுது, இப்போ வழக்கு தொடுத்த வழக்கறிஞர் வந்து இப்படி சொல்கிறாரு, இவரும் விஞ்ஞானிகள் கூட்டம் வச்சு சொல்கிறாரு, இப்போ நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டிருக்கணும். கரெக்டு. அப்போ நம்ம நாடு வெளிநாட்டில் உள்ள முக்கியமான விஞ்ஞானிகளை வந்து நீதிமன்றம் கேட்டு எங்களுக்கு கோர்ட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுங்கள், அதில் வந்து அதுக்கு பேர் அமிக்கஸ் குறி அப்படின்னு சொல்லுவாங்க, நீதிமன்றத்தின் நண்பராக இருந்து உதவுறது. இது எல்லாம் டெக்னிக்கலான விஷயங்களாக வந்து இருக்குது. இந்த டெக்னிக்கலான விஷயங்களை வந்து நீதிபதிகள் நாங்கள் எக்ஸ்பர்ட் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு இதை அசிஸ்ட் பண்ணுங்கள், இதில் வந்து எப்படி பண்ண முடியுமா இல்லையா, இவங்க ஒரு வாதம் சொல்கிறாங்க, இவங்க ஒரு வாதம் சொல்கிறாங்க. இப்போ நீதிபதி எந்த அடிப்படையில் வந்து கணக்குள் முடிவுக்கு வராரு சொல்லுங்கள். இப்போ நீதிபதி அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொன்னதே ஃபைனல் அப்படின்னு எப்படி முடிவுக்கு வர முடியும்?
ஆனால் கிட்டத்தட்ட அப்படி முடிவுக்கு வந்த மாதிரி தான் நீதிபதி வந்து பேசுகிறாரு. ரெண்டாவது இன்னொரு நீதிபதி வந்து ஜஸ்டிஸ் தத்தா, அவர் வந்து அது ஒரு செப்பரேட் கான்ஸ்டியூஷனல் யூனிட்டு, தேர்தல் ஆணையன்றது தன்னிச்சையான சுதந்திரமான அரசியல் சட்ட அமைப்பு, அதில் நாங்கள் முழுசாக எப்படி வந்து தலையிட முடியும்? அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் விவிபேட்டே வந்துச்சு. அப்போ எப்படி தலையிட்டாங்க? முதல்ல வந்து விவிபேட்டுன்னு ஒன்றே கிடையாது. அப்போ இதில் சந்தேகம் வரப்போகுது, வழக்கு போடுறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் அது உறுதி செய்கிறதுக்கு விவிபேட்டை வந்து சொல்லி தலையிடுறாங்க. ரெண்டாவது தடவை வந்து இதில் வந்து 2% தான் வந்து எண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே 5% எண்ணுங்கன்னு உத்தரவு போட்டு நீதிமன்றம். அப்போயெல்லாம் நீதிமன்றம் தலையிடுது, அன்றைக்கெல்லாம் அந்த நீதிபதி தலையிட்டுருக்காங்க. அப்போ இப்போ மட்டும் தலையிடக்கூடாதா? தலையிட்டு தானே வழக்கு எடுத்துருக்கீங்க. வழக்கு எடுத்தால் திரும்ப வந்து அதில் சரியாக சொல்கிறது அப்படின்றதுல என்ன பிரச்சனை? ரெண்டாவது இதை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறது அப்படின்றது முறையில் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்து 2 ஃபேஸ் நடக்க போகுது. இது இழுத்துக்கிட்டே போகிறதுல வந்து ஒன்றும் பாயிண்ட் இல்லை. அவங்க வந்து இனிமே வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு இல்லை. அதுக்கப்புறம் விவிபேட்டை 100% எண்ணலாமா இல்லையான்றதா அதில் ஒரே பிரச்சனை. அப்போ வந்து இதில் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னாலே எண்ணுங்கன்னு சொல்கிறது தான் ஒரு நியாயமான முறை. உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னா இருக்குது, அந்த அதிகாரத்தின் படி தான் வழக்கு தொடுறாங்க. சரிங்களா? அதனால் உச்சநீதிமன்றம் வந்து நாங்கள் வந்து எப்படி எலெக்ஷன் கமிஷன் வேலையை பண்ண முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது. அது சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை வந்து உச்சநீதிமன்றம் சந்தேகம் இல்லாத ஒரு தேர்தலை நடத்துவதை உறுதி செய்ய வேண்டியது உச்சநீதிமன்றத்துக்கான அரசியல் சட்ட கடமை. அதுக்கு தான் ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் வந்து அவங்களுக்கு அரசியல் சட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த கடமையை உச்சநீதிமன்றம் செய்யணுமா இல்லையா? ஆனால் இது வந்து ஏதோ வெறும் டெக்னிக்கலான ஒரு விஷயம் போல் வந்து உச்சநீதிமன்றம் கையாளுறது வந்து பொருத்தம் கிடையாதுன்றதான் என் கருத்து. ஏன்னா அந்த வழக்கில் வைக்கப்பட்ட வாதம், முக்கியமான வாதம் என்ன, நான் ஓட்டு போட்டது எந்த வேட்பாளருக்கு போட்டோமோ அவருக்கு தான் போட்டேனா அப்படின்னு நான் உறுதி செஞ்சுக்கணும். இது தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படை, என் ஃபண்டமெண்டல் ரைட்டு, அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையை வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம். அவங்க செய்யலைன்னா அதை உறுதிப்படுத்த வேண்டியது உச்சநீதிமன்றத்தோட கடமையும் பொறுப்பும். அந்த கடமையை உச்சநீதிமன்றம் செய்யுதா அப்படியான்றதான். இப்போ டெக்னிக்கலாக வந்து இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதா? இப்போ மாறுபட்ட கருத்து எல்லாத்துலேயும் வந்திருக்கு. கொஞ்சம் விஞ்ஞானிகள் இப்படி சொல்கிறாங்க, கொஞ்சம் விஞ்ஞானிகள் அதை ஆதரிக்கலாம். சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் இப்படி சொல்லுது, மற்றவங்க இப்படி சொல்கிறாங்க. இவர் பொன்ராஜ் போன்ற விஞ்ஞானிகள் வந்து அங்கே இவிஎம் மிஷினை வாங்கி அவங்க வந்து அதில் ப்ரோக்ராமை வந்து மாற்ற முடியும் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உலகின் வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன்லேருந்து கனடாலேருந்து எந்த நாட்டிலையும் வந்து வாக்குச்சீட்டு முறை தான் இருக்குது. ஓகே. அப்படி இருக்கிற போது அந்த நாட்டிலெல்லாம் அப்படி பிரச்சனை வந்து அதை மாற்றுறாங்க. மெஷினுக்கு வராங்க, பிரச்சனையாகுது, சந்தேகமாகுது, அதுக்கு பிறகு அதை வந்து மாறுறாங்க. அப்படி இருக்கிற போது இந்தியா போன்ற ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட ஒரு நாட்டில், தொழில்நுட்ப ரீதியாக விழிப்புணர்வு இல்லாத ஒரு நாட்டில் கொஞ்சம் பேர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அந்த ப்ரோக்ராமை ஒன் டைம் ப்ரோக்ராம்னு அவங்க சொல்கிறாங்கன்னு ரைட்டு தான் வச்சுக்கலாம். அப்படியே ஒன் டைம் ப்ரோக்ராம்லேயே அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு என்ன செய்ய முடியும்? ஒன் டைம் ப்ரோக்ராமில் எலெக்ஷனில் நடக்கிற வரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜட்ஜு என்ன சொல்கிறாரு, அதாவது அப்போ எலெக்ஷன் மெஷின் தயாரிக்கிற போது இவங்களுக்கு வேட்பாளரோ சிம்பலோ தெரியாது, வெறும் பட்டன் தான், எது யாருக்கு ஃபிக்ஸ் ஆகுன்றது தெரியாது. அப்போ எப்படி இதில் வந்து தவறு பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன் கேள்வி என்னன்னா, தாமரை சின்னன்றது வரும்னு தெரியும். ப்ரோக்ராம் எழுதுகிற போது தாமரை சின்னத்தில் இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டு இவ்வளவு டிஃபரன்ஸில் ஜெயிக்கிற மாதிரி காட்டு அப்படின்னு ப்ரோக்ராம் எழுதுனா எழுத முடியாதா? என்ன வேணாலும் எழுத முடியும். அப்போ ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எழுதுகிற போது, ஏன்னா தயாரிக்கிற இடத்துல பிஜேபியை சேர்ந்த 5 பேர் இயக்குனராக இருக்கிறாங்க பெல்ல. அது 2011 பல்வேறு டிஃபரெண்ட் வந்துச்சு இல்லை? ஆமாம், அதையும் நீதிபதியில் கேட்குறாங்க, அதையும் ஆதாரம் அதை வந்து ஏற்கனவே வழக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 347 இடத்துல வந்து டிஃபரன்ஸ் வந்து வந்திருக்குது அப்படின்னு. அது ஆத்தன்டிகேட்டாக உறுதியாக அப்படி சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. உறுதியாக தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 347 இடத்துல அந்த டிஸ்கிரிப்பன்சி வந்திருக்கு. ரெண்டாவது, திமுக சொன்னது போல் உயர்நீதிமன்றத்தில் அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. 2% டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா 20 லட்சம் ஓட்டில் 2%னா வந்து 40,000 ஓட்டு. அதில் வந்து என்ன வேணாலும் வந்து அதை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத உயர்நீதிமன்றத்தில் திமுக வந்து அந்த வாதத்தை வந்து வச்சாங்க. ஆர்எஸ் பாரதி கூட பேட்டி கொடுத்தாரு. இப்படி பல்வேறு சந்தேகங்களுக்கு உட்பட்டதாக வந்து இவிஎம் இருக்குது.
அது ப்ரோக்ராமில் வந்து சரி பண்ண முடியுன்றது தான். பொதுவாக சாதாரண ஒரு கணினி அறிவு உள்ள எல்லாருக்கும் வந்து தெரியும் ப்ரோக்ராம் வந்து எப்போ வேணாலும் மாற்றி வந்து எழுத முடியும் அப்படின்றது தான். அதில் முக்கியமாக எங்கே சந்தேகம் வருதுன்னா 17 லட்சம் இவிஎம் மெஷின் இருக்குது. இதில் வந்து 2.5 to 3 லட்சம் இவிஎம் மெஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு. அப்போ ரிப்பேர் ஆகிற போது நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போகுது, சர்வீஸ் சென்டரில் வச்சு மாற்ற முடியுமா இல்லையா? இந்த கேள்வி சுப்ரீம் கோர்ட் ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. ஓகே, சர்வீஸ் சென்டரில் வச்சு மாற்ற முடியுமா இல்லையா? அப்போ இவ்வளவு சந்தேகங்கள் வருது. என்னை கேட்டால் சந்தேகங்கள் வந்துட்டாலே அந்த முறையை வந்து நீங்கள் வந்து ஒழிச்சோம், அவ்வளோதான். பிடிஆர் கேட்ட மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடத்துறதுக்கு 20 நாள் ஆச்சு. இப்போ வந்து நீ எல்லாத்தையும் முடிச்சு சொல்றதுக்கு 60 நாள் ஆக்குற. இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற நீ சொல்ற. அப்படி நடந்தா நீ இன்னைக்கு நடத்துற மாதிரி பார்த்தா 1.5 வருஷம் தேர்தல் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது சரிதான். அப்ப நீங்க வந்து நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இப்போ வருஷ கணக்கில் காத்திருக்கணும் போல ரிசல்ட்டுக்கு. ஒரே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல், சட்டசபைக்கான தேர்தல், அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் அப்படின்னா நம்ம 6 மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் காத்திருக்கணும். அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிற போது இது 1 மாதம் எண்ணி கூட சொல்லு. அதிகபட்சம் வந்து 12 நாள். இது விவிபேட்டை 100% என்ன 12லேருந்து 13 நாள் ஆகுன்றாங்க. அதை நாங்கள் காத்திருக்க மாட்டோமா? இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு இப்போயே நாங்கள் 1 வாரம் ஆயிடுச்சு. இனி ஜூன் 4 வரை நாங்கள் காத்திருக்க தான் போகிறோம். 1.5 மாதம் காத்திருக்கோம். 12 13 காத்திருக்கிறதுல என்ன பிரச்சனை? காத்திருக்கிறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. மக்கள் யாராலும் அப்படி சொன்னாங்களா நாங்கள் காத்திருக்க முடியாது அப்படின்னு எந்த அரசியல் கட்சியாவது சொல்லிச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற போது உச்சநீதிமன்றம் இப்போ வந்து இப்படி வந்து டெக்னிக்கலாக வந்து எலெக்ஷன் கமிஷன் மட்டும் சொல்கிறத கேட்டு அதுலேருந்து வந்து ஒரு முடிவுக்கு போகிறது அப்படின்றது வந்து பொருத்தம் கிடையாது. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து துறைசார் வல்லுநர்களோட கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கணும். அப்படி கேட்காம இதில் போகிறதுல தீர்ப்பு என்னவா வர வாய்ப்பு இருக்குன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதில் வந்து வாய்ப்பு இருக்க வழியே, மற்றபடி வந்து 100% சொல்கிறது கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நீதிபதிகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறதுல முழுக்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தான் வாதத்தின் போக்கு வந்து தெரியுது. சரி, அப்படி போனால் என்ன செய்யறது அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதை வந்து இன்னும் ஜூன் 4 வந்து உணர்ந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து அந்த சந்தேகங்களும் பிரச்சனைகளும் ஜூன் மாதம் வந்து உறுதியாக வந்து வர்ற போது மக்கள் போராட்டம் வந்து கண்டிப்பாக வந்து வெடிக்கும். அன்னைக்கு தான் உச்சநீதிமன்றம் வந்து இதை ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். இவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு, நாட்டின் ஜனநாயகத்துக்கான அடிப்படையான ஒரு வழக்கை இவ்வளவு கேஷுவலாக அவங்க வந்து விசாரிச்சுட்டு போகிறதுன்றது வந்து விசாரணை முறையே என்னை பொறுத்தவரை வந்து ஒரு சரியான முறையில் வந்து இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். கடைசியாக இந்த நாட்டோட ஜனநாயகத்தை காக்கணும்னா இந்த நாட்டு ஜனநாயகத்தின் எஜமானர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் இதற்கு வந்து தீர்ப்பை வந்து எழுதணும் அப்படின்னு தான் நான் வந்து கருதுகிறேன். இவிஎம்மில் மோசடி நடந்தால் இந்தியா முழுவதும் மக்கள் வந்து போராடணும், களத்தில் இறங்கி இவிஎம்மை ஒழிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். இதில் மோசடி நடந்தால் மக்கள் வந்து இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு வாக்குச்சீட்டில் மறுபடியும் நடத்துன்ற கோரிக்கையை வச்சு அதை செய்வதற்கான நிர்பந்தத்தை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும். அப்போயாவது உச்சநீதிமன்றம் வந்து ரியலைஸ் பண்ணுமான்னு வந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.